Hey guys, ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு 2 அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட் அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay so நேற்று செஷனில் வந்து கவுண்ட் பிளாட் அண்ட் பாக்ஸ் பிளாட் பார் பிளாட் பார்த்தோம், ரைட்? பார் பிளாட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் பேராமீட்டர்ஸுக்கு பேசிக்காக சார்ட்டில் என்னெல்லாம் பேராமீட்டர்ஸுக்குன்னு பார்த்தோம், ரைட்டா? ஸோ இன்னைக்கு நாம் வந்து பாக்ஸ் பிளாட், வயலின் பிளாட், ஸ்ட்ரிப் பிளாட் அண்ட் ஸ்வாம் பிளாட் இந்த நாளையும் முடிக்க ட்ரை பண்ணலாம், ரைட்டா? பேசிக்காக வந்து பாக்ஸ் பிளாட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அவுட்லேயர் ரேஞ்ச் கண்டுபிடிச்சு அவுட்லேயர் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அவுட்லேயர் பேசிக்காக ஐக்யூஆர் கண்டுபிடிச்சு ஐக்யூஆரில் வந்து என்னென்ன இது இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது, ரைட்? ஸோ அதில் வந்து மீன், மீடியன், அது மாதிரி மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் குவார்டைல், தேர்ட் குவார்டைல் அண்ட் அவுட்லேயர்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிப்போம், ரைட்டா? இதுதான் வந்து நம்மளுடைய பாக்ஸ் பிளாட்டில் நம்ம எடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த பாக்ஸ் பிளாட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அண்ட் ஹவு வீ கேன் இது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் பாக்ஸ் பிளாட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், ரைட்டா? ஸோ பாக்ஸ் பிளாட் இஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஏன்னா பாக்ஸ் பிளாட்டில் இருந்தால் நீங்கள் வந்து மீன், மீடியன், மோட் இதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க. அவுட்லேயர்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ அவுட்லேயர்ஸ் இருக்குது உங்கள் டேட்டாவில், ஓகே, அவுட்லேயர்ஸ் வச்சுக்கணுமா, ரிமூவ் பண்ணணுமா, அண்ட் உங்கள் யூஸ் கேஸை பொறுத்து அவுட்லேயர்ஸோட இம்பேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு டிடக்ஷன்னா அதுக்கு அவுட்லேயர்ஸ் தான் முக்கியம், ரைட்? என்ன சொல்கிறது, கேன்சர் டிடக்ஷன் அப்படின்னா அதுக்கு அவுட்லேயர்ஸ் தான் முக்கியம், ரைட்டா? எந்த செல்லாம் அவுட் ஆஃப் யுவர் நார்மல் ரேஞ்ச் இருக்குது, எவ்வளோ அவுட்லேயர்ஸ் இருக்குது உங்களோட செல் கவுண்ட்டில் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இது அந்த மாதிரி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் யூஸ் கேஸ் ஆக்சுவலி. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம அந்த பாக்ஸ் பிளாட்டை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் பிளாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து உங்களுக்கு ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் எதுக்கு நம்ம இங்கே வரைஞ்சிருவோம், அவ்வளோதானே? ஸோ வீல் கிரியேட் அவர் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பிளாட். ஓகே, ஸோ அது வந்து seaborn பேக்கேஜை யூஸ் பண்ணிக்கலாம். seabornலேயே வந்து நாம் எப்போவும் யூஸ் பண்ண மாதிரி சேல்ஸ் இதே வந்து வீல் யூஸ். SNS dot box plot. ஓகே, பாக்ஸ் பிளாட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எதை கொடுக்கலாம்? ஸோ பாக்ஸ் பிளாட் எப்பவுமே உங்களுக்கு வந்து நியூமரிக்கலில் தான் ஒர்க் ஆகும், ரைட்டா? யூ கேன் ஃபைண்ட் அன் அவுட்லேயர் ஃபார் த கேட்டகரிக்கல் ஒன். அது கிளியர் தானே? ஸோ பாக்ஸ் பிளாட்டுக்கு வந்து நமக்கு காலம் நேம்ஸ் எங்கே இருக்குது? இந்த இதுதான் காலம் நேம். இது DF2வா, ஈவனாக எடுத்துக்கலாம். இது எடுத்துக்குமா, டோட்டல் எடுத்துக்குமா? டோட்டல் கண்டிப்பாக நியூமரிக்கல் தானே? ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து let us take it DF1 dot columns. இதுக்கு மேலே இங்கே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ let's draw a box plot for this total. SNS dot box plot total data equal to df1. இப்போ இதை ரன் பண்ணோன்னா நமக்கு பாக்ஸ் பிளாட் வந்துடுச்சு, ரைட்டா? இது வந்து இப்போது எப்படி வந்திருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பாக்ஸ் பிளாட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதோட விட்த்தை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்ப விட்தாக இருக்குல்ல, width equal to 0.5 அப்படின்னு கொடுத்தா இதோட விட்த்து கண்ட்ரோல் ஆகும். ஓகே,
சரியா? ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து கிராஃபில் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மாதிரி சைஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இதோட ஓரியன்டேஷனே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ரைட்டா? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய சார்ட்டை வேணுன்னா ஒய் ஆக்சிஸுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சார்ட் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்மளுடைய எல்லா கிராஃப்ஸும் ஒரு ஓரியன்டேஷனில் இருக்கும், இது ஒரு ஓரியன்டேஷனில் இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும்ல. அதனால் நம்ம பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்புக்கு நம்ம சார்ட்டை கொண்டு வர்றது தான் அப்ஜெக்டிவ். ரைட்டா? அண்ட் இப்போ ஒய் ஆக்சிஸ் ஒரே ஒரு நியூமரிக்கல் மட்டும் எடுத்துங்க. ரைட்? இது கூட உங்களால் கேட்டகரிகள் கொண்டு வர முடியும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியுமே பார்த்துருக்கோம். மற்ற எல்லா சார்ட்லேயுமே யூ கேன் பிரிங் இன் அனதர் கேட்டகரி. இப்போ பார் பிளாட் எடுத்திங்கன்னா என்ன சொல்கிறது, டோட்டல் ஒரு இதில் இருக்கும் அண்ட் ப்ராடக்ட் லைன் ஒரு இதில் கொண்டு வந்தோம். ரைட்? அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் வேணால் நம்ம வந்து இதில் எது கேட்டகரி, சிட்டி ஜெண்டர் வந்து ஹியூக்கு வச்சுக்கலாம். ஓகே, சிட்டி கொடுத்துப்போமா? ஜெண்டர் வந்து ஹியூக்கு வச்சுக்கலாம். ஏன்னா ஹியூவில் வந்து ஜெண்டர் 2 தான் இருக்குன்றதால ஈஸியாக காட்ட முடியும் நம்மளால். ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சிட்டிஸ் செப்பரேட்டாக வந்துடுச்சு. ரைட்டா? இப்போ இதோடைய என்ன சொல்கிறது, ஹியூ கொடுக்கணும், ஜெண்டர் வச்சு ஹியூ கொடுக்கணும்னா hue equal to gender. ஓகே, ஒவ்வொரு சிட்டிக்கும் எவ்வளோ மேல் பாப்புலேஷன் எவ்வளோ ஃபீமேல் பாப்புலேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தனித்தனியாக வந்துடுச்சு. ரைட்டா? அண்ட் இதிலே உங்களுக்கு லேபிள் இருக்கும். ஃபீமேல் வந்து ப்ளூ, இது வந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எப்படி நம்ம வந்து என்ன சொல்கிறது, இதோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நேற்றே பார்த்தோம். ரைட்? ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு என்னப்பா ஒன்றுமே தெரியாத மாதிரி மேலு, அதுக்கப்புறமா ஃபீமேல். எந்த ஆர்டர்ல கொடுக்கறோமோ அந்த ஆர்டர்ல உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். என்னாச்சு? ஃபீமேல் மேல் பாக்ஸ் என்னப்பா ஜிபிடி இல்ல ஃபீமேல் மேல் கரெக்ட்டா இருக்கா சார்? ஸ்மாலா பிக்கா? நேத்து கேப்ஸ் மேல கொடுத்தா அப்ப இன்னைக்கு கேப்ஸ் மேல இருக்கணும். ஆமா, ஓகே. இப்போ மனோம் பாருங்க. சிட்டி வேல்யூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ கேட்டகரிக்கல் வந்து சிட்டி அப்படின்ற கேட்டகரிக்கு நீ வந்து மேல் ஃபீமேலில் கொடுத்துருக்க. நான் எப்படி பார்த்தா நீ சிட்டியை தான் வந்து சிட்டியோட வேல்யூஸ் தான் நீ வந்து ஆர்டரில் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ரைட்டா? ஹியூ ஆர்டர், ஹியூவோட ஆர்டரில் தான் நீ வந்து மேல் ஃபீமேல் கொடுக்கணும். சரியா? இந்த இவன் வந்ததுலேருந்து நமக்கு வந்து see this is what dependent item. It's not just dependent, it made my work easy. இப்போ நான் போய் கூகுளில் தேடினேன்னு வைங்களேன், கூகுள் will be like பார்த்துட்டு வந்து ஒரு 10 லிங்க் கொடுப்பான். 10 லிங்கை நம்ம ஒன்றா வாசிக்கணும். ஆனா சார் இப்போ வந்து ஏஐ வந்து கூகுள்லயே நீங்க போட்டீங்கனாலும் அதுவே கோட் ஜெனரேட் பண்ணி ஏஐ வச்சிட்டாங்க சார். அது பாடு. இப்போ வந்து ஓப்பன் ஏஐ வந்து ஓப்பன் சர்ச்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்கான் கூகுளுக்கு காம்படிஷனா. நீங்கள் வந்து இப்போ போய் இப்போ இங்கே கேட்டோம்ல இந்த மாதிரி இப்போ கூகுளில் போயிட்டு நீங்கள் இப்போ வந்து கூகுளில் போயிட்டு பாஸ்தா அப்படின்னு அடித்தான்னா இந்த மாதிரி லிங்க்ஸ் தானே வருது. ஓப்பன் சர்ச்சில் போயிட்டு ஓப்பன் சர்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஓப்பன் சர்ச் இன்னும் ஆப்ரேஷனுக்கு வரல, எல்லாமே சொல்லுது. ஸோ ஓப்பன் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் வந்து பாஸ்தான்னு அடிச்சிங்கன்னா பாஸ்தாவை பற்றின இன்ஃபர்மேஷனை கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீயா போய் லிங்க்கில் படிச்சுக்கோன்னு சொல்லாது. ஸோ வேர்ல்ட் இஸ் ஆமா சார். இப்போ வந்து எல்லாமே கன்சாலிடேட்ல பண்றதுல அந்த மெயின் நம்ம போற லைன்ஸோட ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்துருது.
So the world is proceeding in such a way, it's gonna boost your productivity. அதே தான் நீ போய் 10 லிங்கில் தேடி பார்த்தேன்னா உனக்கு அந்த டேட்டா இருக்கும். அது ஏன் 10 லிங்கில் போய் தேடுற, இதில் எடுத்துக்கோ. ஓகே, இதான். அது போக உனக்கு வேணா நீ போய் லிங்கில் தேடிக்கோ அப்படின்றதான் கான்செப்ட். ஸோ இவென்ச்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா, எவ்ரி திங் தீஸ் பவர் பிஐ, டேப்லூ இதெல்லாம் வந்து கான்வர்சேஷன் பேஸ்ட் ஆகிடும். இப்படிதான் உட்காந்து நம்ம ரிப்போர்ட்லாம் ஜென்ரேட் பண்ண மாட்டோம். இப்போவே வந்து நிறைய கான்வர்சேஷனல் பேஸ்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் இருக்குது. அது போய் நீங்கள் போயிட்டு அதில் போயிட்டு இந்த மாதிரி எக்ஸல் ஒரு டேட்டா சோர்ஸை கான்ஃபிகர் பண்ணிடுங்க. கான்ஃபிகர் பண்ணிட்டு கிவ் மீ த சேல்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 2024 செகண்ட் குவார்ட்டர் ஃபார் த ரீஜன் ஆஃப் என்ன சொல்கிறது மெடலே அண்ட் மேக் இட் செப்பரேட் இட் வித் ஜெண்டர் அண்ட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இவ்வளோத்தையும் அதுவே எடுத்து இன்சைட் ரெடி பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஆமாம் சார், அந்த இது ஃபீச்சர் அதிலே கோபைலட்லயே அந்த எக்ஸாக்ட்லி எவ்ரிதிங் இஸ் லைக் கான்வர்சேஷன் பேஸ்ட். ஓகே, இன்னைக்கு எப்படி வந்து சாட் ஜிபிடியில் போயிட்டு எனக்கு கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுன்னு கேட்குறேன், அது மாதிரி பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்தோம். இவென்ச்சுவலி தட்ஸ் ஹவு த ஃபியூச்சர் இஸ். ஸோ நம்ம அயன்மேன் படத்தில் பார்த்ததெல்லாம் மேபி இன்னும் கொஞ்ச நாள் நடக்கலாம். So there are voice assistants, right? There are voice assistances which helps you with a lot of things. And you know Sophia. Who's Sophia? Sophia. Alexa. சரிதான் தெரியும். சரி அலெக்ஸா. சரி அலெக்ஸா தான் தெரியும். சோஃபியா தெரியல சார். Robot. She is considered as a citizen of UAE in Nigeria. She has a passport. Oh wow. Okay, eventually these things are going to come and play out. Okay, இன்னைக்கு வேணா இது வந்து ப்ரிவென்டிவாக இருக்கலாம், பட் eventually it's gonna come and come out. So we don't know. Okay, இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் எப்படி நீ பார்க்கணும், உன்னோட ப்ரொடக்டிவிட்டி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ இது இவென்ச்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா போய் இப்போ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு வந்து மற்ற ரோல்ஸோட சேலரி ரொம்ப அதிகமாக இருக்கு. இவென்ச்சுவலி வந்து நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆக்கிடும். ஸோ அந்த ப்ரீமியம் அந்த இது இருக்காது. ஸோ மேபி நம்ம லைஃப் டைமில் இல்லாமல் இருக்கலாம், அடுத்த ஜென்ரேஷன்ஸில் this may not be the top or hard profession. 1990s பாருங்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா என்ஜினியர்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஒன். அண்ட் அவங்களுக்கு அவ்வளோ எனக்கு கம்ப்யூட்டர் ஆன் பண்ண தெரியும்னாலே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து தட்ஸ் நாட் த கேஸ். இன்றைக்கி வந்து எப்படி ஆகிப்போச்சுன்னா, நீ வந்து கள்ளத்துக்கு எழுந்தனா ஒன்று சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மேலே படம், இல்லை ரோட்டில் நாய் மேலே படம் அப்படின்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. So eventually it will and with these already நம்மளோட engineering population அதிகம், and with these AIs coming in, software is going to become unattractive. Unattractive சொல்கிறத விட hyper competitive, ரைட்டா? ஸோ தீஸ் திங்ஸ் இப்போ நம்ம சொன்னால் ஜிபிடியில் போய் அதுக்கிட்ட போய் சும்மா கேட்டால் அது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நீ கோடை கொடுத்து எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுன்னு கேட்டால் கொடுத்தோம், which normally will take us to என்ன சொல்கிறது நம்ம பண்ணுறதுக்கு இட் வில் டேக். நான் இப்போ இந்த டீபக் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், விச் வாஸ் டன் இன் மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ இதில் வந்து மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஷோ மீன்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகே, ஷோ மீன்ஸ் ஈக்குவல் ட்ரூனா பார்த்தீங்களா, மீன் பாயிண்ட்ஸ் வந்து இதாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மீனோட இதை வந்து யூ கேன் சேஞ்ச். ஸோ இது வந்து இப்போது ட்ரையாங்கிள் போட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதே வந்து இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மீன் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஓகே, மீன் ப்ராப்ஸ் மார்க்கர் வந்து marker face
கலர் மார்க்கர் ஃபேஸ் கலர் வந்து ஏதாவது ஒரு கலர் இருக்குங்களா? பிளாக் ரெட் இதுல தெரியாது சார். பிளாக் தெரியும்ல. மார்க்கர் சைஸ் வந்து 5 கொடுத்துக்கலாமா? சரி, இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? எரரா எம் கேட்ஸ் இவ்வளோ டைப் அடித்தா கண்டிப்பாக நம்ம வந்து கரெக்டாக அடிக்க மாட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால் மார்க்கரோட கேரக்டரிஸ்டிக்ஸை யூ கேன் சேஞ்ச், ரைட்டா? ஸோ டிபெண்டிங், இப்போ எனக்கு மார்க்கர் சைஸ் வந்து எனக்கு 10 வேணும், அண்ட் இதோட கலர் வந்து அது குறிட்டு ஒயிட். Okay, so you can play around with these things. So yeah, and என்ன சொல்றது, சைஸ் பேசிக்காக அதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே. இப்போ இதோட கலர் பேலட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து வேணால் மாற்றிக்கலாம். நேற்று நம்ம நிறைய பேலட் பார்த்தோம்ல. பேலட்ஸ் எங்கேயா ஆட்டோ சஜஷன்ஸ் வந்து பழகிடுச்சு அப்படியே. சிஆர் நிறைய பேலட்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன பேலட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? நார்மலாக நீங்கள் பேலட் எதுவுமே கொடுக்காம நீங்கள் இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா ஷுட் கம். நார்மலாக என்ன பண்ணோம் அப்படின்னா, முன்னெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே கொடுக்காம இப்படி விட்டீங்க, எம்டியாக கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த பேலட்ஸோட லிஸ்ட்டை வந்து கொடுக்கும். இப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்குதுன்னு தெரியல, மேபி கூகுள் கொலாபுனால கொடுக்கலையான்னு தெரியல. Your Jupyter notebook normally gives you this list of palettes. அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேலட்ஸ் தெரியல அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா போதும், இட் வில் யூ கேன் சூஸ் ஃப்ரம் தட் பேலட். ஓகே, அதே தான் மறுபடியும் நம்ம லைன் விட்த்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறது, பாக்ஸ் பிளாட் எதுக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். பாக்ஸ் பிளாட் எப்படி நீங்கள் ப்ரெசன்டபுளாக கொடுக்குறது அப்படிங்கிறது தான் இதில் வந்து பாயிண்ட், ரைட்டா? அண்ட் சும்மா நார்மலாக நீங்கள் வந்து எந்த இது இப்படி எந்த டிஃபினிஷனுமே கொடுக்காம சும்மா எஸ்என்எஸ் டாட் பாக்ஸ் பிளாட் and data equal to df1 இப்படி கொடுத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கு அந்த டேட்டா செட்டில் எதெல்லாம் நியூமரிக்கல் வேல்யூ இருக்கோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து அது சார்ட் போர்ட் கையில் கொடுத்தோம், ரைட்டா? ஸோ இதுதான் மோஸ்ட்லி பாக்ஸ் பிளாட்டோடது. அடுத்தது வந்து வயலின் பிளாட் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வயலின் பிளாட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல. ஸோ violin plot இதான். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்ட்ரிபியூஷனையும் பாக்ஸ் பிளாட்டையும் கம்பைன் பண்ணது தான் இந்த வயலின் பிளாட், ரைட்டா? அது எதுக்கு எப்படி நமக்கு வந்து அது நடக்குது அப்படிங்கிறது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டீங்க. அதாவது இது டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது, இது வந்து கர்னல் டென்சிட்டி, கேடின்னு சொல்லுவோம், கர்னல் டென்சிட்டி எஸ்டிமேட். கர்னல் டென்சிட்டி எஸ்டிமேட்டையும் உங்களுடைய பாக்ஸ் பிளாட்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு வயலின் பிளாட்டாக வரும், டிபெண்டிங் ஆன் த பாக்ஸ் அண்ட் த விஸ்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இதுக்கு போட்டிங்க, இந்த கிராஃபுக்கு போட்டிங்கன்னா உங்கள் வயலின் பிளாட் மிடில் பல்ஜ் ஆகும். ஓகே, இதுக்கு போட்டிங்கன்னா உங்கள் வயலின் பிளாட் கீழே பல்ஜ் ஆகும். நாம் அது பார்க்கலாம், ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் யூஸ் கேஸ். ஓகே, அதே தான் சேம் நீங்கள் வந்து உங்களுடைய பாக்ஸ் பிளாட்டில் என்ன இன்டர்ஃபியர் பண்ணுறீங்களோ அதே தான் நீங்கள் இங்கே இன்டர்ஃபியர் பண்ணுவீங்க. த ஒன்லி பாயிண்ட் இஸ் இட் வில் பி
done in a different visualization and done for a different purpose. உங்களுடைய மீன் மட்டும் இல்லாமல் உங்கள் மீனில் தான் உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. சரிடா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்என்எஸ் டாட் violin plot, right? SNS dot violin plot. X-axis violin plot, vertical y-axis வந்து we'll put as numerical value total. Okay. See, நாம் வந்து எடுத்த பேராமீட்டர்ஸே ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு டெஸ்ட் டேட்டா, இந்த டெஸ்ட் டேட்டா இதுதான் தெரியும். சரியா? நமக்கு வந்து என்ன சொல்கிறது, செஷன் பர்பஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ப்ளே அரவுண்ட் வித் யுவர் ஓன் இது. ஓகே. ஸோ இப்போ டோட்டல் நம்ம இந்த டோட்டலோட பாக்ஸ் பிளாட் பாருங்க சொன்னேன்னா கீழே வந்து அதிகமாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஏன்னா உங்களோட விஸ்கர்ஸ் வந்து மேலே விஸ்கர் வந்து பெருசாக இருக்குது. இதே யூனிட் ப்ரைஸுக்கு போட்டோம்னா டோட்டலுக்கு பதில் யூனிட் ப்ரைஸுக்கு போடுமா அவங்க அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா? ஏன்னா உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். உங்களோட விஸ்கர்ஸ் வந்து மேலேயும் கீழே கம்மியாக இருக்குது. அண்ட் உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எந்த இடத்துல உங்களோட மீன் இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மேக்ஸாக வந்துருக்கும். ஓகே. அண்ட் இது வந்து யூ கேன் கோ ஃபார் லைக் மோர் தென் ஒன் கேட்டகரி. ஒரு கேட்டகரிக்கல் வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூ மேலே நீங்கள் ஸ்டாக் பண்ணலாம். இது ஒய் ஆக்சிஸு. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஜெண்டர் அவுட்லாம் வேறு என்ன கேட்டகரிக்கல் வேல்யூ எடுக்கலாம்? பேமெண்ட் டைப். சரியா? எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பேமெண்ட் டைப்பு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து மல்டிபிள் பேமெண்ட் டைப்ஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ் பிளாட்டு. ஓகே. என்ன சொல்கிறது, இதோட கலர்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். எப்படி சொல்கிறது, ஹியூ கொடுக்கலாம். இந்த ஹியூ அப்படிங்கிறது ஹியூ அப்படிங்கிறது நார்மலாக ஒரு கேட்டகரிக்கு மேலே இன்னொரு கேட்டகரி நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு தான். ரைட்டா? ஸோ நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூ அப்ளை பண்ணும்போது பாருங்க, ஹியூக்கு வந்து நம்ம கேட்டகரிஸ் தான் கொடுத்துருப்போம். ஓகே. இது ஆல்ரெடி ஒரு கேட்டகரி, கிரெடிட் கார்டு அப்படின்ற கேட்டகரி. அதுக்குள்ளே நம்ம இன்னொரு கேட்டகரி வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த ஜாப் ஆஃப் ஹியூ நார்மலி. ரைட்டா? அண்ட் இதோட கலர்ஸை வந்து நீங்கள் நம்ம எப்போ கொடுக்குற மாதிரி வி கேன் என்ன சொல்கிறது, we can change it using the palettes. அண்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா டைமும் சேமாக இருக்காது. உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தனித்தனியாக வேணாம், எனக்கு வந்து காமனாக காட்டணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸ்ப்ளிட்ன்றது வந்து சரியா? சேம் டேட்டா சேம் ஸ்ப்ளிட் அப்பில் இப்போ மேலோட பிஹேவியரும் ஃபீமேலோட பிஹேவியரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரீஜன் வைஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு என்ன சொல்கிறது நீட்டாக உங்கள் கிராஃபில் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஓகே. அண்ட் என்ன சொல்கிறது, இது வந்து ஓகே இப்போ பார்த்தா தெரியுது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து நம்ம பாக்ஸ் பிளாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த குவார்டைல்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் குவார்டைல், தேர்ட் குவார்டைல், இதெல்லாம் காட்டணும் அப்படின்னா யூ ஹேவ் திஸ் ஆப்ஷன் கால்டு ஈக்குவல் டு குவார்டைல் தானே. ஓகே. ஸோ இந்த குவார்டைல் ரேஞ்சஸ், ஒவ்வொரு பாப்புலேஷனுக்குள்ள குவார்டைல் ரேஞ்சஸ், மீன் என்ன, ஃபர்ஸ்ட் குவார்டைல், தேர்ட் குவார்டைல். ஓகே. அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். ஓகே. அண்ட் என்ன சொல்கிறது, இதிலே வந்து ஸ்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே. குவார்டைலுக்கு பதிலாக ஸ்டிக் அப்படின்னு கொடுத்தேன்னா அதுக்கு ஒவ்வொரு அப்சர்வேஷனும் எனக்கு வந்து அதில் தெரியும். ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் தெரியும். இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் அந்த குவார்டைல் ரேஞ்சஸ் மட்டும் இல்லாமல்
இருக்க எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் என்னால் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அகேன்ஸ்டாக நான் மார்க் பண்ண முடியும், ரைட்டா? அண்ட் இதில் எக்ஸ்ட்ரா அன்வான்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீ பிரேக் பண்ண அப்படின்னு சொன்னால் dw ஈக்குவல் டு 1.2 ஸோ இது வந்து இட் ஜஸ்ட் கட்ஸ் இட். இந்த பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து கட் ஆகும் பாருங்கள், ரைட்டா? உங்களுக்கு எந்த பேண்ட் வேண்டாம், இந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னா இட் ஜஸ்ட் கட் இட். ஓகே, அது வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா யூசி அந்த ஒரு ரேஞ்சுக்கு மேலே உள்ள டேட்டா பாயிண்ட்ஸை இட் ஒன்ட் ரெப்ரசன்ட். ஓகே, ரைட்டா? அவுட்லேஸை தூக்கி விடணும் அப்படின்னா, இல்லை எனக்கு ஏதோ ஒரு வேல்யூக்கு மேலே உள்ள வேல்யூ இதே ரெப்ரசென்ட் பண்ணாத அப்படின்னு சொன்னால் கட்டுன்னு ஒரு வேல்யூ இருக்குது, கட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், ரைட்டா? அந்த கிராஃபில் வந்து அந்த செக்ஷனுக்கு மேலே இருக்க எல்லாத்தையும் அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ இதை வந்து உங்களால் ஒரு என்ன சொல்கிறது பாக்ஸ் பிளாட்டுக்கு மேலேயும் வரைய முடியும். ஓகே, ஒரு கிராஃபுக்கு மேலே இன்னொரு கிராஃபையும் நம்மளால் வந்து வரைய முடியும். ஸோ இட்ஸ் ஆல் லைக் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் தான், இண்டிவிஜுவல் கிராஃப் தான் கொடுக்கணும் அப்படின்ற மேண்டேட் கிடையாது, ரைட்டா? இதில் வந்து நீங்கள் பாக்ஸ் பிளாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியாது. ஸோ லெட் இஸ் கோ ஃபார் திஸ் ஸ்ட்ரிப் பிளாட். ஸ்ட்ரிப் பிளாட்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ரிப் பிளாட் எடுத்து நீங்கள் இந்த கிராஃப்ஸ் மேலே வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஸ்ட்ரிப் பிளாட் வந்து நார்மலி எப்படின்னா நமக்கு வந்து ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். த்ரீ 5 7 2 8 2 3 இந்த மாதிரி ஒரு செட் இருக்குது. ஸோ இப்போ இதை கிராஃபில் போட்டால் என்ன ஆகும், ஒரு லீனியர் கிராஃபாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 3 மார்க் பண்ணிவிடுவீங்க. ஒரு சிங்கிள் லைன், ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் லைன் இருக்கிற மாதிரி. I'll get my vacuum. ஒரே நிமிஷம். ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? Not create a new one. இது இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, let us take our data set. நாம் இப்போ எடுத்த டேட்டா செட் அப்படியே வாசிங்க. Did you guys note it down? Yes sir. The numbers sir. 3 5 7 3 5 7 okay 2 8 okay 2 3 ஓகே, அவ்வளோதான். சரியா? இப்போ இதை வந்து நீ வந்து இப்படி ஒரு ஆக்சிஸில் பிளாக் மார்க் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் சே 0 1 2 3 4 5 6 7 and 8. கைஸ், நான் எழுதுறது உங்களுக்கு தெளிவாக தெரியுதுல்ல? ரொம்ப சின்னதாக தெரியுற மாதிரி இருக்கு. இல்லை, இட்ஸ் நார்மலி லெஜிபிள். எனக்கு இது நார்மலாக லெஜிபிளாக இருக்குது. இஸ் இட் நார்மலி லெஜிபிள் ஃபார் யூ கைஸ்? ஜஸ்ட் வாண்ட் டு கன்ஃபார்ம் பிகாஸ்
ஒரு சில வீடியோஸை வந்து நான் திரும்ப ரீவிசிட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் லைக் ரொம்ப மேபி என் மொபைலில் பார்த்ததுனால அப்படி தெரியுதான்னு தெரில. ஐ ஃபெல்ட் லைக் வெரி சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லைல்ல, நார்மல் தானே? ஓகே சரி. இப்போ ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டாக எடுத்து இதில் பிளாக் பண்ணுங்களேன். ஸோ இப்போது 3 5 7 2 8 அடுத்தது 2. இப்போ நீங்கள் நார்மலாக பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? அதே இது மேலே உங்களுக்கு டேட்டா பாப்புலேட் ஆகும், ரைட்? ஸோ அந்த இடத்துல 2 2 இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேறு கலர் ஏதாவது போட்டு வேறு கலர் கொடு அப்படின்னா சரி ஓகே, வேறு கலர் நான் கொடுக்குறேன். இப்போது அதே தான் ஓவர்லேப் ஆகும், சைடில் போடுவல்ல, அதே தான். ஸோ என்ன பண்ணுவேன் இப்போ தெரியுமா உங்களுக்கு 2 2 இருக்குன்னு? அடுத்தது என்ன 3யா? இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப் பிளாட். பட் பேசிக்காக வேறு ஒன்றும் இல்லை. ஒரே டேட்டா பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகிருந்ததுன்னா அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான், ரைட்டா? சரி, இப்போ இந்த ஸ்ட்ரிப் பிளாட் எப்படி பண்ணுறது இது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரிப் பிளாட் வந்து என்ன சொல்கிறது, இதை வந்து பாக்ஸ் பிளாட் அல்லது வயலின் பிளாட் கூட சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்கலாக வந்து அண்டர்லைன் அப்சர்வேஷன்ஸ் வந்து இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து அதை காட்டும். அதான் சொல்ல ஓவர்லேப்பிங் ஒன் சார்ட் ஓவர் அதர், ரைட்டா? அந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுருலாம். SNS dot strip plot and y-axisல வந்து total and data வந்து df1. சரியா? சரி பார்த்தியா, ஸ்ட்ரிப் அதே டேட்டா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து டோட்டல் தான். எந்த இடத்துல இங்கே வந்து அதிகமான டோட்டல் இருக்குது அப்படின்னா ஐயோ இது ஓகே வேக்கம் ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல உங்களுக்கு அதிகமான டோட்டல் இருக்குன்னா உங்கள் டேட்டா பாயிண்ட் அப்படியே அந்த டோட்டலுக்கு ஏற்ற மாதிரி இட் ஜஸ்ட் கெட்ஸ் மூட். ஓகே, டேட்டா பாயிண்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஓகே, அண்ட் இது எனக்கு கொஞ்சம் ஸ்ப்ளிட்டாக வேணும் இல்லை ஸ்ப்ரெட்டாக வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் கான்செப்ட் கால்ட் ஜிட்டர். இதெல்லாம் இப்போ நான் வந்து பேராமீட்டர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஜிட்டர் இஸ், ரைட்டா? யூ ஹேவ் டு கோ அண்ட் லேர்ன் ஜிட்டர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் போய் பார்க்கணும். ஓகே, ஸோ ஜிட்டரோட வேல்யூவை பொறுத்து என்னோட கிராஃப் வந்து சேஞ்ச் ஆகும். Okay, just take this as a homework na. What is jitter? Why? What is happening? அப்படிங்கிறதா? See, ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இப்போ I will repeat it again. No one can make you an expert in anything. ஓகே, இது வந்து கிருஷ்ணாக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போ உனக்கு 5000 meters ஸ்விம் பண்ணணும் அப்படின்னா you can go to a coach who can train you to swim 50 meters. மேபி 50 மீட்டர்ஸ் ஸ்விம் பண்ணுற வரைக்கும் உங்கள் கூட அவரும் நீச்சல் அடிச்சே வருவார். உங்களோட அப்சர்வேஷன்ஸ்லாம் பார்த்து ஓகே நீ இப்படி பண்ணுறா உள்ள நீங்கள் அந்த 50 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். அந்த 50 மீட்டர்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்விம் பண்ணுற வரைக்கும் யுவர் கோச் வில் ஸ்விம் வித் யூ. பட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்விம் 5000 meters, you really think the coach is going to swim 5000 meters along you? You will be swimming in the pool. Your coach will be standing outside the pool watching you and giving you the observation saying okay டே இந்த மாதிரி வந்து கையை நீ இந்த மாதிரி போடு, லெக் வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இந்த ஆங்கிளில் வச்சு லெக் பெடல் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி இதை ஸ்டைல் யூஸ் பண்ண அதுதான் கோச்சோட ஒர்க்கு, ரைட்டா? ஸோ மை ஜாப் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஸ்டாண்டிங் அவுட் சைட் த பூல் பிகாஸ் ஐ ஹவ் டாட் யூ கைஸ். கிருஷ்ணாக்கெலாம் வந்து ஐ நோ நவ் ஹீ கேன் ஸ்விம் 50 meters. ஓகே, நவ் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் basically not only Krishna, both of you can. You guys are not like school kids, right? You have already seen all these data. இந்த chart எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. Yes sir. You guys are prepared. Only thing is எல்லாமே என்ன நீங்க the tools வச்சு prepare பண்ணிருப்பீங்க.
டேப்லூவில் வந்து டேட்டா கொடுத்துருப்பீங்க, கொடுத்த உடனே டேப்லூ வந்து உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம், ரைட்டா? பட் மற்ற எல்லாமே வந்து இதெல்லாம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தீஸ் parameters are. பட் இந்த parameters எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க டேப்லூலையுமே. டேப்லூ கொடுக்கக்கூடிய டேட்டாவை அப்படியெல்லாம் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. The only thing is you didn't know what that is, why we are doing it, ரைட்டா? அதை வந்து you have to understand. Line width, okay, அந்த இதோட என்ன சொல்கிறது, அந்த மார்க்கர்ஸோடைய விட்த்து, அந்த பார்டர் விட்த்து சேஞ்ச் ஆகுது பாருங்க, புரியுதா? இந்த மாதிரி வேரியஸ் பேராமீட்டர்ஸ் கூட யூ ஹாவ் டு ப்ளே அரவுண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திங்ஸ் ஆர், ரைட்டா? அப்படின்னா தான் உங்களால் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் ப்ராப்பராக கொண்டு வர முடியும். யூ ஷுட் நோ எப்படி நம்ம வந்து ஒரு இது மேலே இன்னொரு வேரியபிள் ஸ்டாக் பண்ணுறது. ஓகே, ஸோ இது வந்து ஸ்பெண்டிங் பேட்டர்ன் வந்து டோட்டலுக்கு ஹியூ கொடுத்துருக்கேன். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து இன்னொரு பேராமீட்டரும் வேணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு பேமெண்ட் அப்படின்னா உங்களோட இது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும், ரைட்டா? என்ன சொல்கிறது, இதெல்லாம் these are things which you have to experiment with. Okay, nothing bad is going to happen, right? என்ன மிஞ்சி போனால் கம்ப்யூட்டர் வெடிக்கவா போகுது? இல்லைல்ல, இல்லை. இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து கோட் அடிச்சுட்டு என்டர் அடிக்கிறதுக்கு அப்படியே கை நடுங்கும். சார் கரெக்டாக சார் ஏன்னா அடித்து பார்த்தா தெரிய போகுது கரெக்டாக தப்பான்னு. ஓகே, இதை ரெண்டே ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா டாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஓகே, ஸோ திஸ் டாட்ஜ் வில் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் அப். ஒவ்வொரு கிராஃபுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஓகே, இது வந்து அதான் நான் அப்போயே சொன்ன மாதிரி யூ டோன்ட் ஹேவ் டு மெமரைஸ் திஸ், பட் யூ ஹேவ் டு நோ தட் ஓகே இந்த கிராஃபில் நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, இஃப் யூ மெமரைஸ் இட் யூ வில் லூஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிப் பிளாட் போட்டோம். லெட்ஸ் சே எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும் இருக்கட்டும். ஐ எம் ரிமூவிங் ஆல். ஸ்கேட்டர் பிளாட்டும் இதுவும் சேம் ஆஸ்தா? நோ, அதான் அடுத்தது. அது ரெண்டு வேரியபிளுக்குள்ள டிஸ்ட்ரிபியூஷன் காட்டுங்க வேல்யூஸ். நாட் ஆல்வேஸ். ஓகே, ஒரு வேரியபிளுக்கும் பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எங்கெங்க இருக்குன்னு தெரியும் பேசிக்கா. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணால் ஒரு சார்ட்டுக்கு மேலே இன்னொரு சார்ட் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, ஸ்ட்ரிப் பிளாட்லான ஜிட்டர் இருக்குது. ஜிட்டர் ஈக்குவல் டு 0.1. ஸோ you can make your graph even more presentable, right? You can go ahead, you can play around. இப்போ இது எனக்கு கலர் வந்து செட் ஆகலை, பேலட் போட்டுக்கலாம், இல்லை கலரே கொடுத்துக்கலாம். கலர் ஈக்குவல் டு black. nice. So how you present your data? So every report will have a theme. சிலருக்கு வந்து this plain black and white grey theme will work. சிலருக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது ஒரு yellowish shade இருக்கும். all their colors will be ranging towards red and yellow. அந்த இதுக்குள்ளே இருக்கும். சிலருக்கு வந்து green and red குள்ளே இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த சார்ட். ஸோ இதை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, விஷுவலைசேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ரைட்டா? விஷுவலைசேஷன் அப்படின்னா தட் இன்க்ளூட்ஸ் யுவர் என்ன சொல்கிறது இந்த கலரிங். ஓகே, வயலின் பிளாட் போட்டால் இதே மாதிரி பாக்ஸ் போட்டு போடுவோம்.
இதெல்லாம் வந்து இட் வில் derive more insight from your data அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. நம்ம போட்ட அதே தான். the graphs represent certain things, right? என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். என்ன சொல்கிறது, இப்போது வயலின் பிளாட் போட்டிங்கன்னா இட் gives you the distribution. அதுவே நீங்கள் வந்து பாக்ஸ் பிளாட் போட்டிங்க அப்படின்னா இட் வில் give you the outliers, உங்களோட மீன் மீடியன் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். வாட் இன்ஃபர்மேஷன் ஆர் யூ ட்ரைங் டு கெட் அவுட் ஆஃப் இட்? அதுதான் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது ரெப்ரசன்டேஷனுடைய யூஸ், ரைட்டா? இப்போ நீ கேட்டல ஸ்ட்ரிப் பிளாட்டு, இதே கேஸே எடுத்துக்கலாம். இந்த இதெல்லாம் வந்து ஒன்னோட டச் ஆகுதா? ஓகே, ஏதோ ஒரு ஃபேக்டர் வச்சு நீ ஒன்று டச் ஆகாமல் இப்படி உன்னோட பாயிண்ட்ஸ் வந்து மூவ் பண்ண முடிஞ்சா that is where the scatter plot comes. சரியா? ஸ்கேட்டர் பிளாட்டோடைய இது வந்து the points won't overlap with each other. ஓகே, நார்மலாக வந்து இப்போது உனக்கு வந்து கம்மியான ரெப்புடேஷன்ஸ் இருக்கும்போது யூ கேன் கோ ஃபார் திஸ் ஸ்ட்ரிப் பிளாட். ஓகே, இப்போ let us say இப்போ வந்து இந்த 3 இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்ல, அந்த இடத்துல 3 அப்படின்ற வேல்யூவே ஒரு 100 டைம்ஸ் இருக்குல்ல, 1000 டைம்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவேன்? இட் வில் பிகம் அ லைன். உன்னோட டச் ஆகிட்டே வந்ததுன்னா யூ ஷுட் ஃபிகர் அவுட் அ வே வேர் யூ கேன் scatter your data with some logic so that it won't overlap, I won't interfere with anything, right? Okay sir. But that is not scatter plot. நீ ஸ்கேட்டர் பிளாட் தானே கேட்டேன், நான் ஸ்வாம் பிளாட் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை சார், இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன பாயிண்ட் ஓகே சார். ஸ்கேட்டர் பிளாட்ன்றது வேற. That's your data points scattered across multiple axes. நான் சொன்ன ஸ்வாம் பிளாட், சாரி நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். SNS dot swarm plot. Y-axis equal to this is the plot which I was talking about. Okay, I just confused it. ஓகே, உன்னுடைய ஸ்ட்ரிப் பிளாட்டுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான். உன்னுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் இட் வில் பி மூவ்ட் வித் சர்டன் லாஜிக். ஏதோ ஒரு லாஜிக் வச்சு ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகாமல் அது வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி கொடுக்கும், ரைட்டா? அதுதான் வந்து இது. அண்ட் இதை வந்து எகெயின் எல்லா அதே மாதிரி தான், உன்னால் வந்து மோர் தென் ஒன் கேட்டகரி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். x equal to payment. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து உன்னால் ஒவ்வொரு இதுக்கும் கேட்டகரி எடுத்து உன்னால் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த அட்வான்டேஜ், ரைட்டா? அண்ட் ஹியூ அகெயின். ஸோ இதுக்கு மேலே ஹையர் ஆர்டர் இதுக்கு போகும்போது யூ கைஸ் கேன் திங்க் அபவுட் ஓவர்லாப்பிங் ஒன் சார்ட் ஓவர் அதர். எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது, அந்த ஒரு சார்ட் இன்னொரு சார்ட் மேலே போகும்போது என்ன நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத அந்த ஆங்கிளில் யூ கைஸ் கேன் ஸ்டார்ட் திங்கிங், ரைட்டா? ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் நம்மளுடைய கிராஃப்ஸ் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து சார்ட்ஸை பற்றி யோசிக்க மாட்டீங்க, சம்திங் would have come out. பட் ஒரே ஒரு பிக்சர், that's the saying, right? A picture speaks 1000 words. One picture speaks 1000 words. So that's exactly what it is. Okay. We can do a lot with these pictures, right? You should know which one to do what. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியணும், ஓகே இதுக்கு மேலே நான் வந்து ஒரு வயலின் பிளாட் வச்சா எனக்கு வந்து ப்ராப்பர் அவுட்புட் வருமா, இல்லை எனக்கு இதுக்கு மேலே வந்து நான் ஒரு பாக்ஸ் பிளாட் வச்சா எனக்கு ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் இதே நான் இருக்குதேன். ஸோ இந்த ஸ்வாம் பிளாட்டுக்கு பதிலாக ஐ ஜஸ்ட் டூ பாக்ஸ் பிளாட். வாட் இன்ஃப்ளூயன்ஸ் ஐ கெட் அவுட் ஆஃப் இட்? ஓகே, இவ்வாறு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எனக்கு இது ஆகலை. ஸோ வாட் ஐ ஷுட் டூ? ஐ ஷுட் டூ தட் ஸ்பிளிட். ஸ்வாம் பிளாட்டில் வந்து ரெண்டையும் தனித்தனியாக எடுக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? இல்லை ஹியூ தூக்கி விடணுமா?
Okay. Let's just work on it. Let's make it simple. Unless until you need these things, you don't go for it. Make it simple. So instead of box plot, you can also go for violin plot. Violin plot. Okay, இதெல்லாம் depreciate ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுது. Okay, so now you can change the colors, do a lot of this process, everything like I said. உன்னுடைய டேட்டா எப்படி வந்து நீ ப்ரெசென்ட் பண்ணுற அப்படிங்கிறது தான் ரைட்டா. ஸோ தேட்ஸ் வை நான் ப்ரிப்பேர் பண்ணால் இட் வில் பி லைக் வெரி idiotic because my color theme is plain black. Okay, I'll do everything with black and white. I don't have this color sense and all. Okay, but நார்மலாக இந்த மாதிரி விஷுவலைசேஷன் பவர் பிஐஸை பொறுத்த வரைக்கும் இந்த கலர்ஸ் யூ யூஸ் ஆல்சோ மேட்டர்ஸ். The colors you use actually matters a lot. உனக்கு நான் இது ஹீட் மேப் சொல்லி கொடுத்தேன்னா ஹீட் மேப் டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்டாக்கோட பர்ச்சேஸ் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ let us show ஹீட் மேப் கார்லேஷன் பண்ணும்போது போடுவாங்க. அதே தான். ஸோ ஒரு அந்த டேட்டா செட்டை காணும். ஸோ நார்மலாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இருக்குமே ஸோ இது வந்து ஸ்கேலாரோட எஸ்டி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த எஸ்டி ரோலுக்கு வந்து அவங்க ட்ரெயின் பண்ணும்போது தீஸ் ஆர் த திங்ஸ் தே ஆர் ட்ரைனிங். I was planning to learn all these things and launch one course for that. Okay, sir. So now what does this represent? What does this color code represent? The values oda high la irundhu low அப்படியே குறைஞ்சிட்டே வரும் சார். higher value வந்து டார்க்கரா இருக்கும். சரி. Why this is red and why this is green? Buying price, return percentage. Okay. Okay. அதுதான் நீங்கள் டேட்டா செட்டை பார்த்த உடனே கலரு ஹை லோ அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் டேட்டா செட் இஸ், வாட் திஸ் டேபிள் ரெப்ரசன்ட்ஸ். Purchase against price, calculation against price. What is this giving? It is giving stock market தெரியும்ல, stocks you know right? சத்ரியா சார் லைட்டா தெரியும். So stock market னு உனக்கு தெரியும்ல. அதனா சார் buying price. Okay, buying stock price வாங்குனீங்க அப்படினா there is something called dividend. Yes sir, நமக்கு திருப்பி கிடைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும் dividend. Okay, so that's what I have mentioned here. So 120 ரூபாய்க்கு வாங்குனா உங்களுக்கு 12 ரூபாய் dividend கொடுக்கும்போது 10% return. Return. Okay sir. So when your price drops and your dividend stays constant, your returns is increases here. So yeah, so this is a good sign, right? Yes sir. Why have marked this as red? Buying price வந்து fluctuate ஆகுது sir. Fluctuate ஆகல, it's a rapid slow gradual fall. Why have we marked the lowest prices red and highest prices normal? Better to get return sir. lowest ல வாங்குனா தானே. சரி, அப்ப அது வந்து greenல தான போட்டுக்கணும். It's a good thing, right? Why this red and why this green? Green I have said maximum returns I put it as green, and why this lowest price is marked as red? This is the domain specific knowledge. கிருஷ்ணாக்கு நான் இது பதில் சொல்லிட்டேன், அதான் அவனுக்கு தெரியும். சொல்லு கிருஷ்ணா. ஓகே இல்ல சார், அதான் சார் இந்த ரிஸ்க் அசஸ்மென்ட் தான் சார். ஒரு ஸ்டாக் 120 ரூபாயில இருந்து கீழே விழுந்துட்டே இருக்கு 60 rupees அப்படின்னா then you have to consider the more it falls you can accumulate, you will understand that you will get the common or higher returns, but at this point you have to take a decision, will it break?
விழுந்துட்டே இருக்குன்னா ஏதோ ஒரு ரீசன். குறைஞ்சிரும்னு சொல்றீங்களா சார்? செல் பண்ணும்போது திருப்பி இந்த வேல்யூ இருக்காதுன்னு சொல்றீங்க? No, it doesn't matter. What if suddenly the company goes bankruptcy? That is the reason why the stock price is falling this much. Okay, 20% the fall. stability of the company is not, it is volatile. What if the company goes bankrupt and this dividend stops on overall, and you are holding like what 60-70 lakhs worth of that particular stock? Okay. So, okay. Fluctuation இருக்கலாம், ஆனா fall ரொம்ப இருக்க கூடாது. It's not fall again. So this financial இது வந்து எனக்கு this very new. Okay, even I am also learning everything from the books. Same things. நானும் bookல தான் படிச்சிருக்கேன். ஆனா இல்ல நான் இப்ப ரொம்ப ரீசன்ட்டா ஒரு 10-15 days 1 month back the intelligent investor I started learning. தலைவர் வேற லெவலில் எழுதி வச்சுட்டு இருக்காரு. ஒன்றும் புரிய மாட்டேங்குது, தலையும் புரிய மாட்டேங்குது காலம். இட்ஸ் லைக் அவங்க வந்து ஒரு 40 வருஷம் 50 வருஷம் தேர் இன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம வந்து தேட் ஆர் லைக் 6 months. ஸோ அவங்களோட அந்த டெர்மினாலஜிஸ் த வே தே ஹாவ் கான்செப்டுவலைஸ்ட் பர்டிகுலர் கான்செப்ட்லாம் வந்து இட்ஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார் மீ. ப்ராப்ளி ஒரு 3 தடவை 4 தடவை வாசிச்சேன்னா ஐ நோ. So I have good grasp on medical domain. I have a good grasp on this financial domain. I'm just trying to get better. As I suddenly I don't know. I felt I have more affinity towards this. So that's what I said. Earlier stage you don't have to understand or think about your domains. Towards a point when you reach certain point, you have to understand how things work set at any one domain. So it's like that's the same, everything in something and something in everything. That's our education. Ungaloda +2 varaikkum you would have done something in everything. Then you go for specializations, everything in something. Okay, you go as a civil engineer, you will know everything about that building. அதுக்கப்புறம் then you go for ME, அதில் specialization. So that's how our education system works. And even it took me around like 10 years to understand that I need a domain. I had never chosen a domain. Okay, but that's good thing because I have 10 years of knowledge which is not limited to any domain. So I can boilerplate it to anything, but a domain is important. So right now I'm going into this financial market, how the insurance works, how the stock works, bond and எப்படி returns வருது, yield and taxations எப்படி போகுது, how better you can protect. Okay, because these things I need for myself, அதனால I'm learning. Okay, so yeah, that's it. So so the visualizations, the colors you use matters, the colors talk. இது பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். What does this represent? இது கிருஷ்ணாக்கு தெரியாது. What does this represent? Coal India, oil India. Every year எவ்வளோ oil எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னு. Okay, 20 rupees so the point is you can see this stock, right? This one is like crazy idiotic. Some year it has given 84, some year it has given only 10. So the returns on the stable are. You see this ONGC, or you see just Oil India. The range is almost around 10 or 15. Consistent. Almost consistent. So this will be a safer bet. But no, this is not investment advice. உடனே பிடிச்சிட்டு வந்துடாதீங்க, நீ என்ன ஸ்டாக் மார்க்கெட் இல்லை, not for you, for the guys, idiots who are going to இல்லை கமெண்ட்ல வரும், நீ என்ன ஸ்டாக் பேர்லாம் போட்டுட்டு இருக்க. நான் ஐம் டூயிங் திஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ். Looking at it, you see the variance and standard deviation. Okay, the data says one of these stocks are more stable than this one. உடனே வருவாங்க, உனக்கு ஸ்டாக்கை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. That's not the intention. This everything we do is for learning purpose. These are like financial models which I create. There is one other model. This is my housing loan calculator.
I created this like if you are taking a loan for 20 lakhs and if you are pre-closing it at this with this payment per month, what is your interest? I mean, I normally do this. I spend more time with numbers. See this. What is your dividend? I'll talk. Idella premature. I normally run a lot of these models. Dividend snowballing. Dividend snowballing concept கேள்விப்பட்டிருக்கீங்களா? Dividend snowballing. Yeah, sir. கேள்விப்பட்டிருக்கியா? Yeah, sir. What is that? For example, ஒரு ஸ்டாக் ஐபிஓ பிரைஸ் அப்பவே வாங்கிட்டோம்னு வைங்க. Let's say அவங்க over the period of time வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டே வரான், ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகிறது செப்பரேட் பார்த்து டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே பார்த்தோம்னா ஐபிஓ பிரைஸை விடவே நம்ம வந்து காசு டிவிடெண்டே எடுத்திருப்போம், டோட்டல் அமௌண்ட் எடுத்திருப்போம். அது டிவிடெண்ட் கன்சியூமிங். நான் சொல்ல டிவிடெண்ட் ஸ்னோபாலிங். நீ அவங்க இப்போ வந்து 100 ரூபா ஒரு ஸ்டாக்கு உனக்கு 10 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறான் அப்படின்னா திரும்ப அந்த 10 ரூபாய்க்கு போய் நீ அதே ஸ்டாக் வாங்கிடணும். ஒரு ஸ்டாக்கோட 10 ரூபா, ஒரு வேலை 10 ரூபா, உனக்கு 1 ரூபா டிவிடெண்ட் தரான். சரியா? இப்போ 10 ஸ்டாக் வந்ததுக்குன்னா ஒரு 10 ரூபா டிவிடெண்ட் வந்திருக்கும். நீ இப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் அதே ஸ்டாக் வாங்கிடணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு டிவிடெண்ட் 11 ரூபீஸ்க்கு வரும், 11 ஸ்டாக்ஸுக்கு வரும். இப்போ 11 ரூபீஸ் வரும். மறுபடியும் நீ போய் அந்த ஸ்டாக் வாங்கிடுவேன். இஃப் யூ கீப் கண்டினியூ டூயிங் திஸ், ஓகே. ஸோ திஸ் இஸ் த டிவிடெண்ட் ஸ்னோபாலிங் எஃபெக்ட் ஐ ஹவ் அனலைஸ்ட். ஸோ அது அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன்னா overall, yeah, this is what you would have invested. அப்படிதான் நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. Actual number of shares, this is what would have been reinvested. 34 lakhs, 3 crore 47 lakhs over the period of 120 years. Compounding versus compounding தான். The only thing is it is done with dividend. Okay, நீங்க திருப்பி அதே பண்றீங்க. Reinvestment ஓடிட்டு இருக்குல, and I have kept the stock price stable. ஆனா இது number of years எவ்வளவு சார்? 120 years நான் extrapolate பண்ணிருக்கேன். Okay. See, these are like mathematical models. These models work way better in Excel sheets. Real life la ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. Because Excel sheets don't have the emotions. எக்ஸல் ஷீட்டில் நான் சொல்லிடலாம், இன்றைக்கி 10 ரூபா வருதா, நாளைக்கு 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன் என்ன, ரைட்டா? அந்த 10 ரூபா நம்ம கைக்கு வரும்போது when it goes back into market, right, you will have that emotion, அந்த தாட்ஸ் வரும். இந்த ஸ்டாக் இப்போ விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாமா அப்படின்னு வரும். ஸோ அந்த மந்த் அது let us assume it comes down after 15 days or after a month, right? Your compounding goes down. The plan, the structured plan which you had, and இதில் வந்து you can't predict the variance, so everything I have just kept it as same price. Okay, 100 rupees is what I have considered that stock price as. It's not going to be 100 all the time. It will come down, it will go up. Okay, அந்த fluctuations எல்லாம் நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து மாற்றுறது தான். இந்த மாதிரி வந்து யாராவது நம்மகிட்ட வந்து அழகாக படம் போட்டு எக்ஸெல்லாம் போட்டு இப்படி தான் உங்கள் ஷேர் போகும் அப்படி இப்படின்லாம் போட்டு காட்டுவாங்க. உண்மையிலே அங்கே வந்து there are n number of factors that are playing. So when I started learning these models, it was like really fascinating. So அதனால this is the domain which I'm choosing. Probably I'll get into stock analysis, technical analysis, fundamental analysis. Now I'll get into, but it's very early for me. I started only like a month ago choosing this particular domain. Okay, so that's why. So you have a medical domain, you have a manufacturing domain. I'm planning to get into this financial domain. எல்லாமே வந்து depends on how you understand or interpret the data. Right? So everything matters. The colors matters. Why have I given this color? Why have I given this color? இது என்ன? You have to understand there is something that guy has done. What difference do you see? I'll show you. Let us try to make you understand the data. ஒரு real data set எப்படி வரும்ன்றதை we'll try to understand. Right. Okay. Forget about everything.
What difference do you see? So different stocks இன்னொன்று என்னன்னா டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் ரேஞ்சில் இருக்கு. Same stock. இந்த 100 அதே ஓகே ப்ரைஸ் வந்து அது 100 அந்த ரேஞ்சே வச்சிருக்கீங்க. Same stock. What difference? Same stock? Same stock with two different Initial models. investment. Initial investment ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இங்கே வந்து 300 ஆரம்பிச்சு இங்கே வந்து நான் 10 lakh ஆரம்பிச்சிருக்கேன். 10 lakh ஆரம்பிச்சிட்டேன். ரைட்டா? ஸோ தேட்ஸ் இதை வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கம்பேர். இதை எடுத்தவொடனே நீங்கள் கிராஃபில் பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. போத் ஆஃப் தம் வில் கிவ் யூ த சேம் பேட்டர்ன். ஓகே, இது ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் தான் உங்களுக்கு கொடுக்கும். பட் த ஒன்லி டிஃபரன்ஸ் யூ சி இஸ் ஹியர் திஸ் பார்ட். What is this part? Number of shares வந்து அதுல கம்மி இருக்குல. This is my inflation adjustment. நான் எதுலயுமே லேபிள் கொடுக்கல, இதெல்லாம் காட்டலாம் அப்படின்னா this is my inflation adjustment. So 10 lakhs when I'm adjusting it against inflation, it becomes what? This is the value. என்ன value இது? What is the value? So somewhere 33 crores. Lakhs. 88,000, 77 lakh. 335 crores, 77 lakhs, 88,000. So when you are extrapolating a 10 years வந்து 7% inflationல நீங்கள் வந்து compound பண்ணி அப்படின்னா this is the amount you get. In the same time நான் வந்து அந்த 300 rupees வந்து ஆரம்பிச்சு if I am doing this dividend snowballing with little amount of SIP, I'll be paying my actual inflation adjusted investment would be somewhere around 153 crores. பேசுறதுக்கு நம்பர்லாம் நல்லா இருக்குல்ல, 153 crores, 300 crores வரும். See that's the point. It will. Okay. You But see the time. Long years. Yeah, You see the time. 120 years. You will not be there to see that. Okay. இன்னைக்கு வாரன் பஃபெட்டுக்கு வந்து 99 years. அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் he started at age of 11. 11, yeah, 10, 11. So that's why that guy has like $1 trillion portfolio. Because of his number of years, keeping it as consistent. அதனால அவ்வளோதான், நீ போயிட்டே இரு அப்படின்னு. And most of his money was made after the age of 65. So that's the second part of chessboard. So I'm learning a lot about these guys, but I'm not planning to become an investor of a huge number at all, but I'm fascinated with this domain. These numbers, right? I'm fascinated. These numbers, I'm able to make connections like not a lot of people can. Okay. அதனால so that's what. Okay, sorry, I took you in the different direction. it's okay. So everything you put it in your graph matters. So that's what I wanted to say. The colors matters. எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, என்ன சார்ட்டில் கொடுக்குறீங்க. Okay, the inference you write, every single point you do matters in your data analysis. ரைட்டா? பிகாஸ் என்ன சொல்கிறது, இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட எல்லாமே இருக்க போகுது. ஸோ த என்டையர் EDA finally is going to be based on your statistics, descriptive statistics, inferential statistics, your visualization, data cleaning. இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட என்டையர் EDAவே இருக்க போகுது. That's why I'm spending so much time on this graphs. நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோமோ அவ்வளோ டைம் கிராஃபில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். Not a lot of time. Statistics ஒரு மாதம் போச்சு. Probably இன்னொரு 2 or 3 days we will spend on graphs. இன்னும் different types of graphs இருக்குது. இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் கிராஃப்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, பியூர் கேட்டகரிக்கல் இருக்காது. இன்னும் பை சார்ட்ஸு, டோனட் சார்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் வரல. ஓகே, இன்னொரு 1 or 2 days we will spend on graphs and then we can wind up. Right now, I just want to say like domain specification is good. Have that habit of developing that domain specification, but don't restrict yourself to that domain. இதுதான் எனக்கு நான் இப்படி தான் இதை மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே போயிடாது.
be able to understand everything. Okay, just because it's like I'm interested in financial domain because after a lot of years, after seeing a lot of these idiots talking in YouTube, I really wanted to understand if this works. Really. Okay, I started doing a lot in the there are like there are a lot of games that runs around everything like the Rich Dad Poor Dad and Robert Kiyosaki, that guy has created a game actually, and this one நான் படிச்சிருக்கேன் சார். and this one is another game where on the you can plan your portfolio, எப்படி portfolio build பண்ணுவீங்க அந்த இது. These are like models which will work better, fantastic-ஆக இருக்கும். ராபர்ட் கியோஸ்கியோட அந்த கேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபேண்டாஸ்டிக். you can scale your portfolio to $1 billion. என்ன பிரச்சனைனா there's no emotion associated to it. என்னால் இப்போ அதில் ஒரு 1 million points இருக்குன்னு வைங்களேன். 1 million points இருக்கு. இப்போ திடீர்னு அந்த கேமில் அந்த 1 million points becomes to like 100,000. I am not feeling that fear which I'll feel when my actual money is there. Oh yes. Suddenly இன்னைக்கு நைட் நான் $1 million நான் டெபாசிட் பண்ணதுக்கு இன்னைக்கு $100,000 தான் இருக்குன்னு சொன்னால் imagine that fear you feel. இந்த கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடும்போது உங்களுக்கு அந்த ஃபியர் வராது, பட் யூ வில் கெட் எக்ஸைட்மெண்ட். ஓகே, மறுபடியும் $100,000 பண்ணதுக்கு திரும்ப $2 million வரும். அந்த எக்ஸைட்மெண்ட் மட்டும் தான் ஆகும், உங்களை லூஸ் பண்ணுற அந்த ஃபியர் இருக்காது. பிகாஸ் only when the real money, real emotions are involved, that stock game is different. Because okay, I've been learning these things, so hopefully இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு I'll be able to talk a lot about these stocks, coins. Okay sir. Maybe 4 or 5 years down the line I'll have a good chunk of knowledge, and then probably I'll start talking like the same way how I'm doing the data science. I'll have a separate section where I can say data science specifically for financial analysts. Financial domain மட்டும் செப்பரேட் ஒரு டேட்டா சயின்ஸ், அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் மட்டும் செப்பரேட் ஒரு டேட்டா சயின்ஸ். This kind of feels like me doing an MBA on my own without anyone's help. Okay, பார்க்கலாம். Correct sir. Eventually I don't know, because there's a lot of learning. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட I'm spending somewhere around 8-9 hours learning things. But that's exciting, that's challenging and exciting. நல்லா இருக்கு. அதனால தான் உங்கள் டைம் காலைல 5:30 to 6:30 வச்சுருக்கேன். Because if I had to teach you for 5:30, I had to wake up at 4:30, get my things done. By 5 o'clock or so, I had to revise what I'm going to talk to you from 5:30 to 6:30, prepare everything, and 5:30 I have to start. So 6:30 நம்ம கிளாஸை க்ளோஸ் பண்ணுறது. Okay, so and after 6:30 my time is free up to 10 அப்படின்னு நினச்சிக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, எல்லா வேலையும் நீக்கி வச்சுருக்காங்க. ஸோ திங்ஸ் இட்ஸ் மேனேஜபிள். மை டே இஸ் லாங், மை நைட் இஸ் ஷார்ட். 10 மணிக்கு தூங்கிடும். அதனால் என்ன சொல்கிறது, ஐ ஹாவ் bit more time, so I'm reading a lot. I don't know, suddenly I developed this interest for this. So I recommend you guys also to do something domain specific for yourself. இன்னைக்கு அதுக்கு அதோட வேல்யூ தெரியாது. Okay, but eventually like ஒரு when you are some 2-3 years down the line, அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது, put it as a time horizon, longer time horizon. Unless until you feel like you will be dead in a day or two or a month or two, don't rush into it. Put a longer time horizon. Say okay, paravalla, what's the worst thing that is going to happen? You ask at some point. Okay, if this is not materializing, you won't move forward. Definitely you are not going to move backward. Right? Put a time horizon like 2 years down the line, 3 years down the line, 5 years down the line. That's when I want to do it. Because that's the reason why we didn't complete our BE in 1 year. 4 வருஷம் படின்னு சொன்ன ரீசன் இருக்குது. ரைட், மெடிக்கல் ஏன் 8 வருஷம் படிக்க சொல்கிறாங்க, that's the reason. Correct.
இட்ஸ் நாட் ஜஸ்ட் தியரிட்டிக்கல் நாலேஜ். புக்கை கொடுத்து படிச்சுன்னா நம்ம புக்கை கொடுத்து படிச்சா நம்ம இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் 6 மாதத்துல முடிச்சிருவாங்க, 4 வருஷம் சிலபஸையும். தட்ஸ் நாட் வாட் இட் இஸ். யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் பிலீவ் யூ ஆர் அன் இன்ஜினியர். நம்மள நிறைய பேருக்கு நான் இன்ஜினியர்ன்ற அந்த நம்பிக்கையே கிடையாது. நான் இன்ஜினியரிங் முடிக்கும்போது நம்பவே இல்லை பாஸ், நான் இன்ஜினியர்னு சொன்னேன். இன்னுமே அந்த இதெல்லாம் வரும் சார். நீங்க எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி கண்டினியூஸா இருக்கிறவங்க போற ஃபீல்ட வெளியே வந்து அது அப்படியே மறந்தே போயிடும். இல்லை, நான் வந்து ட்ரிபிள் இன்ஜினியர். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து ஜென்ரேட்டருக்கும் மோட்டருக்கும் டிஃபரன்ஸ் காமிச்சிங்கன்னா டிஃபரன்ஸ் சொல்ல தெரியாது. பட் I have no relation with computers. Okay, today I can talk a lot about, I understand a lot about these computers, I understand a lot about these datas. Okay, ஸ்டாக் எனக்கு சம்மந்தமே கிடையாது. என் வாழ்க்கையில் வந்து ஸ்டாக்கை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி வளர்ந்த சுச்சுவேஷன் அது. I got fascinated about it. I'm learning about it. But என்னோட கரியரில் நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஸ்டாக்கில் தான். அது ஐசிஐசிஐ டைரக்டில் சேல்ஸில் தான் ஸ்டார்டே பண்ணது. ஸோ that's how life progress. Let's go. So yeah, சரி, ஓகே, இட்ஸ் பீன் too long. You guys go continue. நாளைக்கு வந்து we'll go with a few more charts, but my recommendation or my suggestion would be you guys go practice these things. சரி, அப்படியே விட்டீங்கன்னா மறந்துடும். சார், உங்களோட நோட்ஸ் எழுதுறீங்களா சார்? அது எங்க இருக்கு? அது வந்து இருக்கு, அதை எப்படி ஷேர் பண்றது? ஏன்னா எனக்கு அது திருப்பி என் ஹேண்ட் ரைட்டிங் புரியலன்னு எல்லாரும் சண்டை போடுறாங்க. புரியுது சார், எனக்கு நல்லா தான் புரியுது. எனக்கு அதை டாக்குமெண்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் ஈஸியா இருக்கும். அப்போ ஒன்று பண்ணுறேன், நான் உங்களுக்கு இதை ஆக்சஸ் தரேன், நீங்கள் வேணால் அதை எனக்கு அந்த நிறைய கிளாஸ் வேற இல்ல, அந்த ஃப்ளோ வர மாட்டேங்குது. ராண்டாஸ்ல நீங்க என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணிருக்கீங்க நான் போய் செக் பண்ணிப்பேன். இப்பதான் உங்களோட ஆல்மோஸ்ட் பைத்தான் பேசிக்ஸ் முடிச்சிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேற ஒரு வீடியோஸ் இருந்தது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, சோ நான் ஒரு லிங்க் தரேன், இந்த லிங்க் செட் வருதான்னு பாருங்க. ஓகே, கிருஷ்ணா ஃபாலோ பண்றாரு. எல்லாம் எழுதுனா கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல. நீங்க உங்க ஸ்பீட்ல எழுத முடியல. நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே இருக்கங்காட்டிக்கு நானும் தனியா அவர் சொல்லவே நான் நோட்ல எழுதியிருப்பேன். எனக்கு தனியா ஒரு நோட் இருக்கு. நானும் நோட்ல எழுதுனேன். இருந்தாலும் அவரு படம் போட்டு சொல்லி கொடுக்குற போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம நோட் பார்க்கணும். அது வந்து வீடியோ அண்ட் நோட்ஸ் ரெண்டையுமே பார்க்கணும். ஸோ இது அந்த லிங்க் வந்து என்ன படம் அவர் என்ன படம் போடுறதோ அதே படம் நோட்ல இருக்கும். இருக்குமா? சரி, ஓகே ஓகே, தட்ஸ் கிரேட். நான் நிறைய எழுதின பையன் என்ன நிறைய கிறுக்கிட்டான் வேற. ஃபர்ஸ்ட் few pages காணோம். சோ அதனால டாக்குமெண்டா பண்ணிக்கலாம். ஓகே சார், லிங்க் வந்து இல்ல லிங்க் ஆக்சஸபிளா இருக்கா? ரெண்டு இருக்கும். எஸ் சார். இது சாட்ல போட்டுக்கலாம். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியுதா கிருஷ்ணா? சார், அப்படியே அக்சஸ் பண்ண முடியுது டைரக்டா அந்த நோட்புக்லயே. பிடிஎஃப் கன்வர்ட் பண்ண பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ண சார், பார்க்கறேன். ட்ரை பண்ண பஸ்ல எல்லாமே இருக்கு. பிடிஎஃப் பண்ண முடியுதா? இல்ல சார், நான் அதை ட்ரை பண்றேன். எப்படி இது நோட்ஸ்ல இருந்து பிடிஎஃப் எடுக்க முடியுமா? இல்ல ஒவ்வொரு ஷீட் பை ஷீட்டா தான் எடுக்கணும். எனக்கு அது எப்படி இது பண்ணது தெரியல. அதுவாவே சைடுல கிளிக் பண்ண வரல ஆப்ஷன் கன்வர்ட். இங்க see if you are able to export this as PDF, probably create a GitHub profile. Okay sir, அந்த PDF எல்லாம் சிங்க் பண்ணிடுங்க. ஓகே சார், நான் ட்ரை பண்றேன். இப்போ நீங்க கேட்ட மாதிரி வேற யாராவது கேட்டாங்கன்னா கூட அந்த திருப்பி ஃபுல்லா வீடியோ பார்த்து ரெஃபரன்ஸ் பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. நோட்ஸ் பார்த்து நாம எடுத்தது அப்படியே இருக்கும் அதுல. பட் ஒன்லி திங் இஸ் எப்படி நான் PDF tell me what to do. மேபி எனக்கு கம்ப்ளீட் அக்சஸ் இல்ல சார், only view access இருக்கிறதுனால எல்லாமே இதா இருக்கு. உங்களுக்கு இருக்கு access பண்ணல. Okay, I'll give you உங்க ரெண்டுக்கு மட்டும் I'll give you this access. மெயில் ஐடி இரு.
சரி ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. அந்த லிங்க் உங்கள்கிட்ட இருக்குல்ல? எனி ஒன் கொடுத்து போடலாம். இப்போ எல்லாருமே எடிட் பண்ணுற மாதிரி வரும், பார்க்குறேன் சார். செக் பண்ணுங்கள். இப்போ எடிட் பண்ண முடியுதா? இந்த புது லிங்கா கரெக்டாக தெரியல. ஓல்டு லிங்க் வந்து வியூ ஒன்லி தான் சார் இருக்கு. மறுபடியும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. சரி, நான் புது லிங்க் போடுறேன். செக் இட் திஸ். இது எடிட் ஆக்சஸ் இருக்குல்ல? எடிட் ஆக்சஸ் இருக்குல்ல? அப்போ ப்ராப்ளி அந்த ஓல்டு ரெண்டு லிங்க்கையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடு கிருஷ்ணா. ரைட்டா? இன்க்ளூட் தட் இந்த இது. இதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே சார், நான் ட்ரை பண்றேன் எக்ஸ்போர்ட் பண்றது. எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கே பண்ணுறதுன்னு தெரில. இந்த ஒன்லி திங் இஸ் என் ஒய்ஃப் எப்பயுமே கிண்டல் பண்ணுவா, இவ்வளோ வாய்ப்பு ஒரு ஃபோனை கூட ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னு. எனக்கு சீரியஸாங்க, நீங்கள் ஃபோட்டோவில் கேமரா எடுக்கும்போது நிறையா கலரெல்லாம் வரும். நான் அவட்ட கொடுத்து நீயே எடுத்துக்கோ அப்படின்னுவேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்க உட்காந்து பண்ணுவேன். அது வந்து லைக் அதனால் நீங்கள் யாராவது இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணி, இல்லை ஏதாவது இமேஜாக கன்வெர்ட் பண்ணி ஸ்லைடாக போட்டு எதாவது பண்ண முடியும்னா பாருங்கள். யூ கேஸ் கிரியேட் அ செப்பரேட் GitHub repository, share it with me so that everyone else can also get benefited out of it. Okay sir. Okay. அந்த மேட்ரிக்ஸ் நீங்க சொன்னீங்கல, அத ரிவைஸ் பண்ணலாம்னா எனக்கு பாதியா எழுதிருக்கேன். பட் ஸ்டில் கண்டிப்பா இதுல இருக்குங்க உங்களுக்கு. ஒன் பை ஒன்னா பண்ண முடியுது சார். முடியுதா? டைரக்டா இப்போ ஒரு பேஜ்ல இருந்து பிரிண்ட் கொடுத்தா சார், கண்ட்ரோல் கீ கொடுத்து டாக்குமெண்ட் சாட்ல போட முடியுமா? சாட்ல போட்டு பாருங்க. ஒன் செகண்ட் சார். நானும் கொடுத்தேன். பிரிண்ட் கொடுத்துட்டு சேவ் as PDF கொடுத்தா வந்துருது சார். அந்த ஒரு பேஜ் வாட்ஸ்அப்ல போட்டு விட. ஒரே நிமிஷம். ஸோ நான் எந்த பேஜில் இருந்தாலும் அந்த பேஜில் இருந்து கொடுத்துருக்கேன் சார். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாமே PDF இருக்கான்னு பார்க்கணும் சார். நான் ஓப்பன் பண்ணல. அதான் நான் பார்க்குறேன். கிருஷ்ணா, இது வந்து ஃபுல்லாக வரல பாரு. அந்த என்ன வியூல இருக்கோ என்ன வியூல இருக்கோ அது மட்டும் வருது. இது நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ண மாதிரி ஒரு பேஜ் மட்டும் வந்திருக்கு. ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகல. ஓகே ஃபுல்லாக, ஏன்னா அது மட்டும் வந்து நமக்கு யூஸ் இல்லைல்ல. ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து வந்தால் அதான் உனக்கு வந்து பிரயோஜனம். சரி, இல்லைனா விட இதோட வியூ லிங்க் அப்டேட் பண்ணிட்டு எல்லா பிடிஎஃப்பும் மர்ஜ் பண்ண வேண்டியதா சார். என்னது? மேனுவலா ஒன் பை ஒன் ஒவ்வொரு பேஜா பண்ணிட்டு எல்லா பேஜும் ஒவ்வொரு பேஜா இல்லப்பா, ஒரு பேஜ்லயே உனக்கு மல்டிபிள் வியூ. இப்போ உனக்கு இங்க மட்டும் இது மட்டும் தான் PDF வருது. இப்போ இங்க வந்து இங்க இருக்குன்னா மறுபடியும் ஒவ்வொன்றா தடவி PDF எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதை விட பெட்டர் இந்த வியூ லிங்க் வந்து எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்டு வேணா பார்த்துக்கோ அப்படிங்கிறது. சரியா? அது இதை விட பெட்டர். சரி பார்க்கலாம். See, these are like learnings. என்ன சொல்கிறது, நாம் எங்கே மிஸ் பண்ணுறோம் என்ன ஏது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோ 250 வீடியோக்கு மேலே பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துலேயுமே ஹேண்ட் ரிட்டன் தான் இருக்கும். அந்த நோட்ஸ்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அதான் சார், நம்ம கரெக்டாக ஒரு ஃபோல்டர் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். மிஸ் ஆகிடுது. நமக்கே ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தா அது புதுசாக படிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க அந்த நோட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணுறது கிடையாது. சும்மா அப்படியே எடுக்க வைக்க அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ ஆஃப்டர் ஒரு பாயிண்ட் நீங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே, கிருஷ்ணா வந்ததுக்கப்புறம் தான் அவன் பேரில் ஒரு நோட் புக் போட்டு
டிஎஸ் ஒர்க் இருக்குன்னா அவன் ஒரு நோட் புக் போட்டு அதில் வந்து எல்லா டாபிக்ஸும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு பேஜ் போட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஸ்கோப் இவென்ச்சுவலி இது வந்து ஒரு ஃபுல் என்ன சொல்கிறது ஃபுல் லைப்ரரியாக வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஆமாம் சார், அந்த டாபிக்ஸ் அந்த இது இருந்தாலும் நமக்கு அதுக்கப்புறம் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட எழுதிக்கலாம். ஆனால் என்ன டாபிக்ஸுங்கிறது ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ண. அப்படிங்களா? ஓகே பார்த்துக்கோங்க. ஆனால் என் ஹேண்ட் ரைட்டிங் புரியலன்னு சொல்லி நிறைய பேர் நெட்டில் சண்டை போட்டுட்ருக்காங்க. சரி சார், என் ஜெனரல் களி ஊற்றிட்டு இருக்காங்க. எப்படி இதை தாங்க நானும் ஸ்கூலில் படிக்கும் எங்கள் டீச்சர்கிட்ட சொன்னேன், ஒத்துக்க மாட்டேன். என்ன சொல்ல, ஏன்னா உங்க கூட படிக்கிற பொண்ணு உன்னோட அதிகமாக மார்க் வாங்குறா, அவள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தானே இருக்குன்னு கேட்குறாங்க. மார்க்குக்கு இன்டெலிஜென்ஸ்க்கு அதேதான். ஆனால் நம்ம ஸ்கூல் சிஸ்டம் வந்து எப்போவுமே வந்து நீ மார்க் வாங்கலை அப்படிங்கிறது தானே வந்து மேனேஜ் பண்ணுது. நீ வாங்குற மார்க்கை வச்சு தான் உன்னுடைய ஸ்கில் உன்னுடைய நாலேஜ் வந்து மேட்ச் பண்ணுறாங்க. அன்னைக்கு எழுதுற எக்ஸாம் அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டு அப்போ என்ன எஃபர்ட் போட்டுன்றது தான் சார் அதை எவால்வேட் பண்ணுறோம். இப்போவும் அதே தான் இப்போவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். 25 வருஷம் கழிச்சும் அதே தான் பார்க்கலாம். if things changes. Okay, see you guys, bye. Okay, thank you.